P&L வந்து அசட்டை கொண்டு வர மாட்டோம். ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் கையிலையும் கேஷ் இருக்காது, பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது. 31 ஜனவரியோட பேலன்ஸ் ஷீட்டையும் பிப்ரவரியோட 28ஓட பேலன்ஸ் ஷீட்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்கே போயிருக்கு உட்காந்துருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபண்டு எங்கே போயிருக்கு, நம்ம ப்ராஃபிட்டு எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ நம்ம இந்த வீடியோஸ்லாம் நிறைய வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இப்போ நமக்கு வந்து நீங்கள் P&L போட்டிங்க அப்படின்னா P&L வந்து அசட்டை கொண்டு வர மாட்டோம். ஸோ அசட்டை கொண்டு வராத போது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் கையிலையும் கேஷ் இருக்காது, பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது. ஸோ அப்போ அந்த பணம் எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 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 சர்டைன் பீரியடுக்கு நம்ம போடுவோம். டெய்லிக்கு போடலாம், வீக்லிக்கு போடலாம், மந்த்லிக்கு போடலாம், குவார்ட்டர்லிக்கு போடலாம், இயர்லிக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி சர்டைன் பீரியடுக்கு போடுவோம். ஆனால் பேலன்ஸ் ஷீட் அப்படி கிடையாது. அன்னைக்கு டேட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குது, அசட்லேயும் லையபிலிட்டிலையும் என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெஃப்ட் சைடு லையபிலிட்டி இருக்கும், ரைட் சைடு வந்து அசட்ஸ் இருக்கும். அசட்ஸில் வந்து லாங் டேர்ம் அசட்ஸ், ஷார்ட் டேர்ம் அசட்ஸ் இருக்கும். லாங் டேர்ம் அசட்ஸ் அப்படின்னா வந்து பில்டிங்கு, மெஷினரிஸு, ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் அசட்டில் போயிடும். ஷார்ட் டேர்ம் அசட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸு, ஸோ இந்த மாதிரி கன்சியூமபிள்ஸ் கூட அதை நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வர வேண்டியதில் அது P&Lக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அதை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை மந்த்லி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வி ஆர் இன் பிப்ரவரி. ஸோ ஜனவரி 31 ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறோம். என்ன இருக்குது, அசட் என்ன இருக்குது, லையபிலிட்டி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிப்ரவரி 28 ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறோம். சரிங்களா? ஏன் பிப்ரவரி 28 நாள் தான், அதனால தான் பிப்ரவரி 28. ஸோ பிப்ரவரி 28 ஒரு பேலன்ஸ் ஷீட்டு எடுக்கிறோம். ஸோ ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், மேபி. இப்போ பணம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். பணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஏதாவது ரிசீவபிள் வந்திருக்கலாம், இன்னும் வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு பார்த்தோம்னா தான், இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எங்களோட நித்ராவை எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் கண்டினியூஸாக ரெக்ரூட்மெண்ட் போயிட்டே இருக்குது. நம்ம வந்து ஜாப்ஸில், மேட்ரிமோனியில், இப்போ புதுசாக பூமி, ஈவன் பீப்புள். ஸோ இப்போ இதெல்லாம் போகும்போது வந்து எனக்கு வந்து அதாவது வந்து லேப்டாப் ரெக்யர்மெண்ட் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ வரும், அதாவது வந்து ரெவன்யூ வரும், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே பண்ணிடுவோம். அதாவது எம்ப்ளாயி சேலரி, தென் வந்து ரெண்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் P&L பார்க்கும்போது ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் பேங்க்கில் பார்த்தா பணம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போன்னா, அந்த ஒரு 25 பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுங்களேன். 25 லேப்டாப்பு, 25 மொபைல் வாங்கியிருப்போம். ஸோ அதுவே இட்ஸ் காஸ்ட் அரௌண்டு ஒரு 40,000 லேப்டாப்னா அது ஒரு 10 லட்ச ரூபா, மொபைல் ஒரு 10,000 போட்டிங்கன்னா அது ஒரு 2.5 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து என்னென்னா, இப்போ ஆள் அதிகமாகறனால எங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை. ஸோ அப்போ நியூவாக ரெண்ட்டுக்கு பில்டிங் எடுத்தோம். அந்த பில்டிங்க்கு ஃபர்னிச்சர் செட்டப்பு, ஃபால் சீலிங்கு, ஏசி, ஃபேனு, ஸோ இந்த மாதிரி நிறைய அசட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக திருநெல்வேலியில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். ஸோ அங்கேயும் இதே மாதிரி ஃபர்னிச்சரு, ஏசி, ஃபேனு, எவ்ரிதிங். ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெப்ரிசியேஷனை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதையும் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டா, இல்லைன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து ஆடிட்டர் போடும்போது தான் நம்ம அந்த டெப்ரிசியேஷனை உள்ளே கொண்டுட்டு வருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தா வந்து ஆக்சுவலாக ஆப்ரேஷனலி பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிள், ஆனால் பார்த்தா பணம் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஒன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அசட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒன்று பேங்க் லோன் போகணும். அதாவது நீங்கள் டேர்ம் லோன் போகலாம், அல்லது வந்து கேஷ் கிரெடிட்டு, ஓடி, ஸோ இந்த மாதிரி வந்து போகலாம். ஆக்சுவலாக கேஷ் கிரெடிட் அதுக்கானதில்லை, அது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான கான்செப்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி லோன் போகலாம், அல்லது உங்கள்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு P&Lல பார்த்தா ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கும், பேங்க்கில் பார்த்தா பணம் இருக்காது. ஸோ அப்போ 2 பேலன்ஸ் ஷீட்டு, இந்த 31 ஜனவரியோட பேலன்ஸ் ஷீட்டையும்
பிப்ரவரியோட 28ஓட பேலன்ஸ் ஷீட்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான், கம்பேரிஷன் பண்ணிங்கன்னா தான் இந்த வந்த ப்ராஃபிட்டு எங்கே போயிருக்கு, எங்கே நம்ம ப்ராஃபிட் இப்போ வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம அது அசட்டில் ஷார்ட் டேர்ம் அசட்லையோ லாங் டேர்ம் அசட் நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பழைய பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்த பேலன்ஸ் ஷீட்டை விட அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த பணம் வந்து அசட்டுக்கு மூவ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து அசட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. அந்த அசட்டை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ ஏன்னா வந்து ஒரு லேப்டாப்பு அது 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் அதை மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ரிசியேஷன் தான் போட்டு P&L குறைச்சிட்டு வர முடியுமே ஒழிஞ்சு நீங்கள் அதை அப்படியே கொண்டு போய் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் குறைக்க முடியாது. ஸோ அப்போ கம்பெனி ப்ராஃபிட்டபிளானே தெரியாது. நீங்கள் அதை அங்கே கொண்டு போய் போட்டுட்டீங்க அப்படின்னா கம்பெனி ப்ராஃபிட்டபிளானு தெரியாது. ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு ஃபண்டு எங்கே போயிருக்கு, நம்ம ப்ராஃபிட்டு எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நானே வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இதனால் வரைக்கும் அதை ஒர்க் பண்ணதில்லை. எனக்கே இது வந்து புதுசாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க. தேங்க்யூ.